C5 செருப்புகள் ஜாக்கிரதை. ஸோ C5ல் அயலிக்கு அப்புறம் நான் அது பண்ணுறேன். பட்டு இது பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த C5 கௌசிக் சாருக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கடுத்து தயாரிப்பாளர் சிங்காரவேலன் சாருக்கு, SS குரூப் அவருக்கு பெரிய நன்றியை சொல்கிறேன். டைரக்டர் ராஜேஷ் சூசை அவர்களுக்கும், சூசைராஜ் அவர்களுக்கும் என்னோட நன்றி. இந்த கதை வசனம் எழுதி ஒரு சிறப்பான ஒரு தொடக்கத்தை கொடுத்த எலிச்சூர் அரஞ்சன் சாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் என் கூட நடித்தவங்க எல்லாத்தையும் பற்றியும் கொஞ்சம் பேசிடுவோம். ஃபஸ்ட்டு அந்த பயங்கர மழை இப்போ வருமா அப்போ வருமா, கீழே எடுக்க சுழற்சி மேலே எடுக்க சுழற்சி, 7 நாள் மழை 6 நாள் மழை. பார்த்துருங்க, வெளியே போகாதீங்க, மேம்பாலத்தில் கார் நிப்பாட்டிக்கிங்க, காரை கீழே நிப்பாட்டாதீங்க, வெளியூர் போனவங்களாம் அங்கேயே இருங்க, அது அரிசி பருப்பெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க, பால் பாக்கெட் 7 வாங்கி வைங்க, 14 வாங்கி வைக்காதீங்கலாம் ஒரு இடத்துல ஒரு 4 மாதத்துக்குள்ளே பேசியிருந்தாங்கல்ல. அப்போ படம் பண்ணலாம்னு ஒரு ஃபோனு, ராஜா மகாராஜான்னு அவர் எனக்கு ஃபோன் பண்ணி, அண்ணே இந்த மாதிரி C5ல் ஒன்று பண்ணலாம், மழை பெய்யுது பரவாயில்லண்ணே, இல்லை பால் பாக்கெட் 6 வாங்கினேன் 7 அண்ணே வாங்கினே போகலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இருந்து அன்றைக்கி எழுச்சூர் அரவிந்தனும் ராஜேஷ் சாரும் வீட்டுக்கு வந்து பண்ணலாம் அப்படின்னாங்க. சரி பண்ணலாம் அப்படின்னா, சரி பண்ணலாம், எப்படி பண்ணலாம், அந்த ரைட்டர்கிட்ட பேசிகிட்டு இருங்கண்ணே வந்துடுறேன்ட்டு ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு ராஜேஷ் போயிட்டார். இப்போ இன்னும் பயங்கர ஃபாஸ்ட்டான கதையாக இருக்கே அப்படின்னு நினச்சேன். அப்புறம் தான் நான் 4 போலீஸ் நல்லா இருந்த ஊரும் பண்ணேன். ஒரு டைரக்டர் கிருஷ்ணான்னு அவர்கிட்ட இருந்திருக்காரு, நாகா சார்கிட்ட இருந்திருக்காரு அப்படின்னு அவரை பற்றியெல்லாம் இருந்து அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 1.5 hour அரவிந்த் சார் நானும் அவரும் பேசணும். அவர் கூட ஏன் பேசவே வேண்டாம், அவர் பேப்பரில் எழுதி கொடுத்து கீழே போட்டாலே அது தங்க எடுத்தாலே சூப்பராக ஷூட் பண்ணி கொடுத்துருவாப்புல, கோடு போட்ட மாதிரி இருக்கும். நான் எழில் சார்கிட்ட ஒர்க் பண்ணும்போதே அவரை பற்றி எனக்கு அவ்வளோ நல்லா தெரியும். என்னோடய மனங்கொத்தி பறவை, தேசிங்க ராஜா, அந்த படங்கள்லாம் அவங்களோட எவ்வளோ கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னு எனக்கு நல்லா தெரியும். பேசியிலே அவ்வளோ சிறப்பாக காமெடியாக பேசிகிட்டு இருப்பார். இன்னும் எவ்வளோ கதைகள் வச்சுருக்காருன்னே தெரியல. அந்த ஒரு ஏரியாவில் ஒரு கதை இருக்குது, இந்த ஒரு ஏரியாவில் இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். ஸோ அவரோட திறமைக்கு இன்னும் பெரிய உயரத்தை அவர் தொடணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். அப்புறம் ஃபஸ்ட்டு இந்த நம்ம தயாரிப்பாளர் SS குரூப் சிங்கராவலன் சாருக்கு இன்னும் கொஞ்சம் சரியாக பேச தெரியல. என்ன பேச தெரியலன்னா டக்குன்னு போனோம், ஒரு 3 மாதத்தில் எடுத்துட்டோம். அப்படி ஒன்றும் சிரமம் இல்லாமல் எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. அப்படி பேசக்கூடாது சார், நாங்கள் இந்த கதையை சிங்கப்பூரில் இருக்கையில் கொஞ்சம் டிசைட் பண்ணோம். அப்புறம் இங்கே வந்து அப்புறம் எல்லா ஆர்டிஸ்ட்டையும் நாங்கள் ஃபார்ம் பண்ணவங்களையும் எங்களுக்கு 7 மாதம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஷூட்டிங் நாங்கள் ரெடி பண்ண இடத்துலலாம் 16 கேரவன் அப்படியெல்லாம் நிற்கிறதுக்கு இடமே இல்லை. ஹீரோயினுக்கெல்லாம் மேக்கப் போட்டு வரையில் 3.5 மணி நேரம் ஆகும் சார். மதியானம் 2 ஷாட்டு தான் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் நாங்கள் செலக்ட் பண்ண கேமரா பாம்பேயில் இருந்துச்சு சார். அதை 3 பேட்டா கொடுத்து இங்கே வரையில் எங்களுக்கு 6 பேட்டா கொடுத்தா சார் ஒரு ஷாட்டை எடுக்க முடியும். அப்படி பேசினா தான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். கூப்பிட்டோடனே காலையிலே 7:30 மணிக்கு பொங்கலை தின்ட்டு உட்காந்துருப்பாங்க சார், அப்படிலாம் சொல்லிடாது. அது கொஞ்சம் நல்லா இருக்குது. இல்லை நம்ம சொன்னால் எப்படி வேல்யூ ஏறும்னு என்கிட்ட வேணால் சொல்லுங்கள், முதல் நாளே ஒரு ரெக்கார்டு போட்டு அனுப்பிச்சி விட்றேன் சார், பேசிக்கிட்டே இருங்க சார், ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு. தங்கா கேமராமேனு, நான் கருப்பன் படத்தில் பண்ணும்போதும் நாடு பண்ணும்போதும் கேமராமேன் சக்தி சாரோட அசிஸ்டண்ட்டு. அப்போ ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டு இருப்பா, என்ன கங்கா ரெடியாக இருந்தேன், இருங்கண்ணே உங்களை அழகாக்கிறதுக்கு தானே நாங்கள் எல்லா வேலையும் பார்க்குறோம், நீ அந்த விஷயத்தில் தோற்று போவ சத்தியமாக இதெல்லாம் அழகாக்கவே முடியாது அப்படின்னா. இந்த படத்தில் நம்ம ராஜேஷ் சூசை சொல்லும்போது அண்ணே தங்கா தான் கேமராமேன் அப்படிங்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். தங்கா நீ எப்படியா கேமராமேன் ஆயிடணும் நான் பல செட்டில் சொல்லும்போது இங்கே தங்கா வந்து கேமராமேன் ஆகிட்டான் அப்படிங்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம்.
ஏன்னா சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டது எல்லாமே பக்கத்தில் இருக்கும், நல்லது தூரமாக இருக்கும். அவனுக்கு நல்லதும் சரி கெட்டதும் சரி எல்லாம் பக்கத்தில் இருந்தாலும் ஒன்றும் தொட மாட்டான். சிகரெட்டை கூட பார்த்ததில்லை, அவன் சரக்கை பார்த்ததில்லை, எதையுமே பார்த்ததில்லை, தூங்கவும் மாட்டாப்புல. இன்னும் கொஞ்சம் நல்லா சாப்பிடுவேன், ஒரு 6 புரோட்டா, அது மாதிரி தான். அவ்வளோதான். அந்த அளவுக்கு ஒரு நல்ல கேமராமேனு. அவர் இன்னும் உயரங்கள் இருக்குது, நீ வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதான் என்னோட ஆசை. அடுத்து ஹீரோ. அப்பா பையன் ராஜேஷ் சொல்லிகிட்டே இருந்தாப்புல, என்ன அப்பா பையன் யாரியா அப்படின்னு விவேக்க கொண்டு வந்து காமிச்சாங்க. சத்தியமாக சொல்லியா இப்படியெல்லாம் எனக்கு கலராக புள்ள வளர்க்குமாயா, என்ன கலராக இருக்கேன். இப்போ அவங்க பக்கத்தில் ஒரு கம்பி இருக்கும், அந்த கம்பிக்கு பக்கத்தில் நான் ஒரு சின்ன வயசில் இல்லை, காலேஜ் படிக்கும்போது ஒரு பிள்ளைய லவ் பண்ணேன். கவிதாட்ட கேட்டுக்கிறேன், இன்னும் நிறையா இருக்கவங்க. ஒரு பிள்ளைய லவ் பண்ணேன், அந்த பிள்ளை செவத்த பிள்ளை, அந்த கம்பியை பிடிச்சி அப்படி நின்றுச்சு. நானும் பின்னாடி போய் அந்த பிள்ளை கம்பியை பிடிச்சி அதை பின்னாடி அப்படி நின்றுக்கிட்டே இருந்தேன். சாங்கு ஓவர்லாப்பு, வளையூ செய்கலகலகலன்னு கவிதைகள் படிக்கிறது, குழு தென்றல் காற்றும் அப்படியே போயிட்டே இருக்கும். அந்த பிள்ளை கையை பார்த்து என் கையை பார்த்துச்சு. உடனே எதுக்கு அந்த பிள்ளை கையை பார்த்து என் கையை பார்க்குன்னு நினச்சேன். அந்த பிள்ளை கை சக்கச்சவே இருந்துச்சு, என் கையை கண்ணுங்கரையே இருந்துச்சு. அப்போ கையை விட்டுட்டு பேக் சீட்டு வழியாக ஏறி இறங்கி ஓடின வேண்டாம் நான். புரியுதுங்களா அவங்களுக்கு? இவ்வளோ ஒரு கலரான பிள்ளைய போய் நம்ம போய் லவ் பண்ணுறோன்னு வரட்ட முடியுமா, இல்லை போய் அந்த பிள்ளைய போய் கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னு. அது மாதிரி எனக்கு விவேக் வந்து செவத்த பிள்ளை. சரி, அதுக்கப்புறம் என்னென்னா இந்த சீரியல்ஸு இதில் எல்லாம் நடித்தவங்க எப்படி பண்ணுவாங்க, இதில் எப்படி இருக்கும், கரெக்டாக இருக்குமா அப்படி இப்படிங்கிறதெல்லாம் எனக்கு மனசுக்குள்ளே ஓடும். ஆனால் சூப்பராக பண்ணார், நல்லா பண்ணிட்டீங்க. ஆமாம், நல்லா பண்ணிட்டீங்க. ஒரு நாள் சொன்னார், சொல்லும்போது இல்லை உண்மையிலே நான் அப்பா பிள்ளை அந்த பாண்டிங் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, எனக்கே ரொம்ப ஹாப்பி அப்படின்னு அன்றைக்கி நைட்டு சொன்னார். மறுநாள் காலையில் கேட்டேன், நீங்கள் சொன்னது இன்னொரு தடவை சொல்லுங்கன்னு. நான் இப்போ சொன்னேன் அப்பல, ஏன்னா முதல் நாள் நைட்டு அவர் இருந்த பொசிஷன், நாங்கள் இருந்த பொசிஷன் வேறு. அதனால் இப்போயும் எங்கேயா வெளியே பார்க்கல, நம்ம காம்பவுண்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிடுங்க. எப்போ சொன்னேன், இதை போய் சொல்லிட்டேனா அப்படியெல்லாம் நீங்கள் எதுவும் சொல்லிடாதீங்க. சீரியலில் நடிப்போம், எல்லாம் பண்ணுவோம். அப்போ வந்து ஒரு ஃபோட்டோ எடுங்க, என் செல்லு சரியில்லை அப்படிம்போம் கூட நடிக்கிற லேடிஸ்கிட்ட. அப்போ ஏன்னா அவங்க நம்பர் வாங்குறதுக்கு அவ்வளோ ஒரு கேவலமான எண்ணம். உங்கள் போட்டோவில் எடுங்க, உங்கள் கேமரா நல்லா செல்லு, அதில் எடுத்து எனக்கு அனுப்புங்க, இல்லை நம்பர் வந்துடும்ல, அப்படி வந்து உங்கள் போட்டோவில் எடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஐராட்ட சொன்னேன். ஐராவும் எடுத்து அனுப்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் எனக்கு நீங்கள் நம்பவே மாட்டீங்க, இன்றைக்கி காலையில் கூட C5 சொல்லிச்சு ஆஃபீஸில், ஏன் நான் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேறீங்க, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ஆமாம், பொழுதுனைக்கு ஏன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டு இப்போ ஏன் நீங்கள் ஃபோன் பண்ண மாட்டேங்கன்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில், இந்த சீரீஸில் நிறைய பேர், எல்லா பேருமே நல்ல கேரக்டர்ஸு, எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே ஒரு வேறுபாடே இல்லை, இதை பண்ணணும் அதை பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படியெல்லாம் இல்லை. இது மஞ்சுவாக இருக்கட்டும், ரோஸ்லினியாக இருக்கட்டும், பரிமளாவாக இருக்கட்டும், அவங்க தேவியாவாக இருக்கட்டும், எல்லா பேருமே, அப்புறம் தங்கலானில் மெயின் உள்ள நான் நடித்தார் தம்பியாக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அங்கே ரூமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு இருக்கும், அந்த செட்டுக்கு ஓரமாக ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூமில் ஒரு ஏசி ரூம், அது நீங்கள் போய் தங்கிக்கங்கன்னாங்க. நான் அங்கே போய் இருந்தேன். முதல் 5-6 நாள் தான் அங்கே இருந்தேன். அதுக்கப்புறம் எப்போ போய் சிங்கப்பள்ளி கூப்பிட்டுவாங்கன்னு டைரக்டர் கூப்பிடும்போதெல்லாம் டைரக்டர் அசிஸ்டன்ட் வந்துட்டு, சார் அந்த ரூமில் சிங்கப்பள்ளி இல்லை சார்ம்பாங்க. அப்படியா, இந்த லேடிஸ்க்கெல்லாம் ஒரு ரூம் போட்டிருக்கு, அங்கே இருக்காரான்னு போய் பாருங்க. உடனே போய் உண்மையிலே அங்கே தான் சார் உட்காந்துருக்காரு அப்படின்ற. ஏன் சார் அங்கே போகலையா? இல்லை சார் இந்த ஏசி நல்லா இருக்குது அப்படின்னு. நான் போய் உட்காந்து அவங்களோட பேசிக்கிட்டே இருப்பேன். அப்புறம் அவங்களுக்கும் அது டெத்து வீடுன்னு தெரியாது, அவங்களுக்கு அப்படி ஒரு சீக்கிரம் எடுக்குன்னு தெரியாது. எங்கேயாவது ஃபோன் பண்ணி என்னைத்தையாவது புரோட்டாவாக வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க.
ஒரு 10 மணி இருந்தாலும் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு நல்லா சந்தோஷமாக இருந்தாங்க. ஜீ5 அவங்கள ரொம்ப நல்லா பார்த்துக்கிருச்சு. ஒன்று கௌசிக் சார்கிட்ட ஃபஸ்ட்டு இந்த டைட்டில் நான் கேட்கும்போது செருப்புகள் ஜாக்கிரதை அப்படின்னாங்க. அப்புறம் உள்ளே பார்த்தோம்னா ஒரு டெட் பாடி எப்பயுமே இருந்துக்கிட்டு இருக்கு. அண்ணெல்லாம் டெட் பாடியாக நடிச்சார் பாருங்க. அவரெல்லாம் பாவம். அவர் அப்படியே டெட் பாடி உட்காந்துருக்காரு. அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட சொல்கிறாரு, தம்பி யூரின் போயிட்டு வந்து உட்காந்துக்கிட்டான்னு. அவன் போய் என்ன சொல்லணும்? சார் அந்த ஆர்டிஸ்ட் யூரின் போகணுன்னு தானே சொல்லணும். சார் டெட் பாடி யூரின் போகுதுன்னு கேட்குது, போக சொல்லலாமான்னு. நான் பக்கத்தில் இருந்தேன். பயவுள்ள அவர் பேரை கேட்டு அவர் ஆர்டிஸ்ட் போகிறாங்க, டெட் பாடி யூரின் போகணும் இப்படியாடா பேசுவேன். அவரும் அண்ணே டெட் பாடினே நீங்கள் போங்கண்ணே. இவர் நாடியை கழட்டாமல் கண்ணாடியை கழட்டாமல் 11 மணிங்க இந்த பக்கம் பட்டைக்கிட்டெல்லாம் பூசிட்டு வேட்டியை தூக்கிட்டு அந்த பக்கம் போகிறார். அங்கிட்டு ஒரு 2 பேர் எந்திரிச்சு ஓடுறாங்க. யாரோ ஒருத்தர் நாடி கட்டு போட்டு வர்றாயா. நான் சொன்னேன், அண்ணே அங்கிட்டலாம் போகாதீங்கண்ணே, யாராவது கூப்பிட்டு போங்கண்ணே அப்படின்னு. ஆனால் நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி டைரக்டர் சொன்ன மாதிரி அதாவது ரொம்ப உட்காந்தே இருக்கணும். டைலாக்லாம் கேட்டார். ஒரு டைலாக் தரையிலையா, ஒரு டைலாக்ல பிளாஸ்கெட்ல போட்டுக்கலையா அப்படின்னா தரல. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது செருப்பு டெட் பாடி அப்படிங்கிறது ரெண்டுமே இறந்தவுடனே 2 மணி நேரத்துக்கு மேலே வச்சுக்கிற மாட்டோம். மறுநாள் கூட வச்சுக்கிற மாட்டோம். 5000 ரூபா 50,000 ரூபா செருப்பு வாங்கினா கூட வாசலில் கழட்டி வச்சிரும். 10 ரூபா குங்குமம் தலை வரைக்கும் இருக்கும். 1000 ரூபா செருப்பு வாசல் வரைக்கும் தான் இருக்கும். நம்மளை கட்டி காத்தவன், நம்மளுக்கு சொத்து சேர்த்து வச்சவன், நம்மளுக்கு உயிராக தூக்கி சமந்தவனாக இருந்தாலும் 8 மணி நேரத்துக்கு மேலே நம்ம வச்சுக்கிற மாட்டோம். அந்த மாதிரி செருப்பையும் இந்த டெட் பாடியும் வச்சு ஒரு விஷயம் பண்ணியிருக்கார். எனக்கு தெரிஞ்ச ஒரு கதை இருக்குது. ஒருத்தன் போயிட்டே இருந்தான், பையனை கூப்பிட்டு போயிட்டே இருந்தான். ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணான், டேய் தம்பி, எங்கடா இருக்க, என்னடா? இல்லை என் பையனை கூப்பிட்டு வந்தேன், இந்த தாலுகா ஆஃபீஸ் போகணும்னே, ஏதோ திடீர்னு தூங்கிட்டான். உன் வீட்டில் கொஞ்சம் நேரம் தூங்க வச்சுட்டு நான் அப்புறம் வந்து சாயந்தரம் அவனை கூப்பிட்டு போயிட்டாருன்னு. கொண்டு போடா, நம்ம பிள்ளைடா, என் ஒய்ஃப் இருக்குது, நீ போய் பார்த்துக்கிறேன், கொண்டு போய் குழந்தை விட்டு போடான்னா. சரிண்டா. ஒரு 10 நாள் கழிச்சு, டேய் ரேஷன் கடையில் ஒரு அரிசி வாங்கினேன், அதை உன் வீட்டில் கொண்டு வந்து வச்சுட்டு போயிடுறேன், நாளை காலையில் வந்து எடுத்துக்கிறேன். வச்சுட்டு போடான்னு வச்சுட்டான். அப்புறம் போயிட்டே இருந்தேன், என் செருப்பு அந்த போச்சு, உன் வீட்டில் போட்டு போகிறேன், நாளைக்கு வந்து எடுத்துக்கிறேன்னு. ஏண்டா வழக்கமாரு, உன் செருப்பை கொண்டு வந்து போகிறதுக்கு என் வீடு தான் கிடச்சா பா அப்படின்னா. அனுமதிக்கலை. அதுக்கு அடுத்து, டே எங்கள் அப்பா செத்து போனார், ஓட்டு வழியாத்தையும் சுடுகாட்டுக்கு போகிறேன், இன்றைக்கி மழை வந்துருச்சு, அங்கே புதைக்க மாட்டேன்னு வேறு ஏதோ சொல்லிக்கிருக்காங்க, அவன் வீட்டு வாசலில் வச்சுட்டு நாளை காலையில் வந்து தூக்கிட்டு போகிறேன்னு. உன்னை கொன்னே விடுவேன், பணத்தை கொண்டு வந்து எங்கடா வைக்கிறேன்னு. ஸோ இந்த செருப்புக்கும் பணத்துக்கும் நம்ம சமூகத்தில் கொடுக்குற மரியாதை என்ன இருக்குது. ஆனால் அதை அந்த செருப்பையும் அந்த டெட் பாடியும் வச்சு அவ்வளோ அழகாக எழுச்சூர் அரவிந்த் சார் எழுதியிருக்கார். அவ்வளவு காமிக்கலாக எழுதியிருக்கார். அது அவ்வளவு சுவையாக அருமையாக ராஜேஷ் சூசை எழுதியிருக்கார். நம்ம ராஜேஷ் சூசைக்கு ஒரு ப்ளஸ் என்னன்னா, ஃபஸ்ட்டு செருப்புகள் ஜாக்கிரதை டைரக்டட் பை சி ஃபிலிமில் டைரக்டட் பை ராஜேஷ்னு நம்ம எம் ராஜேஷ் சாரை போட்டு விட்டாங்க. அப்போயே நினச்சேன் பெரிய வேலை தான் வந்திருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம ராஜேஷ் சூசையை போடுறாங்க. நல்லது உங்களுக்கு, அது சகோதர மாதிரி ஒரு பேர் கிடைக்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயம். ஓகேவா? ராஜேஷ் சார் வருத்தப்படாத வாலிபர் சங்கத்திலேருந்து நாங்கள் பார்த்துட்டே இருக்கோம். அப்போ கூட இன்டர்வியூவில் கூட நாங்கள் கடவுள் இருக்காங்க குமார், அப்போ நாங்கள் பண்ணும்போது டைரக்டரா ரைட்டரா அப்படிங்கையில் ஒரு செகண்ட் கூட ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் கூட கேப்பே இல்லை, ரைட்டர் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு அப்படி சொன்னார். ஸோ அவர் அந்த அளவுக்கு அந்த ரைட்டிங்கை ரொம்ப நேசிக்கிறார். ஸோ இங்கே உட்காந்துருக்க எல்லோரும், இங்கே வேலை பார்த்த அனைவருக்கும் நன்றி. ஜீ5 கௌசிக் சார், சிங்காவளன் சாரில் அவங்களோட மிகப்பெரிய உழைப்பில் இந்த படம் வந்திருக்கு. எல்லோரும் ஒவ்வொருத்தையும் 99 ரூபா கேட்கவே இல்லை. உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் சேர்த்து தான் 99 ரூபா கேட்குறாங்க. ரொம்ப கம்மி. கூட 200 ரூபா போட்டு விட்டு அதை கொஞ்சம் பார்த்துருங்க. பேசியாச்சு. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பாருங்கள், பெல் பட்டன் கூட இருந்தால் அமுக்குங்க. செருப்புகள் ஜாக்கிரதையை கொண்டாடுங்க.
இங்கே இருக்க இந்த சின்ன டீம், இந்த டீம் பெரிய பிளாட்ஃபார்முக்கு இன்னும் மிகப்பெரிய உயரத்துக்கு வரணும். அதுக்கு உங்களோட எல்லா சப்போர்ட்டும் வேணும். நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு யாராவது நாளைக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க. அந்த பயத்திலேயாவது சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி நன்றி நன்றி. நான் தெரிகிறேன்னா ஓகே, இங்கே வந்திருக்க ப்ரெஸ்க்கு இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே வணக்கம் அண்ட் தேங்க்யூ. ராஜேஷ் சார், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ஐ ஃபீல் வெரி ஆனர்ட் to be standing in front of you. So first of all, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இன்றைக்கி என்னோடய வெப் சீரிஸ் லான்ச் ஆகிருக்கு. ஸோ ஐ ஹோப் எவ்ரி ஒன் லைக்ஸ் இட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ZEE5க்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். ZEE5 கௌஷிக் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மை ப்ரொடியூசர் சார், தேங்க்ஸ் அ லாட். அதெல்லாம் தாண்டி டைரக்டர் சார், தேங்க்ஸ் அ லாட், பிகாஸ் அவர் ஓகே சொன்னாதானே. ஸோ ஐ வாண்ட் டு சே தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். பட் தேர் ஆர் ஃபியூ பீப்புள், சில பேரை நான் ஸ்பெசிஃபிக்காக தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். அதில் ஃபர்ஸ்ட் வர்றது என்னோட கோஸ்டார் விவேக். ஓகே, ஸோ ஹி வாஸ் சோஃபார் இத்தனை வருஷம் நான் நடித்ததில் ஐ திங்க் இவ்வளோ ஜாலியாக இருந்ததில்லை. இந்த டீமே இவ்வளோ ஜாலியான டீம். மெயின்லி மை கோஸ்டார், பிகாஸ் ஹீ கெப்ட் மீ ஹாப்பி ஆல் த டைம். He was he's a very fun-filled and very funny person. He's very amazing, I must say. And சிங்கம் புலி சார், ஐ டோன்ட் திங்க் நான் அவங்கள பற்றி சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஐ ஒர்க் வித் ஹிம். அவர் கூட வந்த காம்பினேஷன்ஸ்லாம் ஐ வாஸ் லைக் ரியலி ஹாப்பி. ரொம்ப ஜாலியாக இருந்தது. அண்ட் மனோஜ் அண்ணா, you're there? Yeah, he's the associate director. And ஆனால் ஆக்சுவலி எனக்கு கொஞ்ச நாள் வரைக்கும் அவர் அசோசியேட் டைரக்டர்னு தெரியல. ஆல்வேஸ் வந்துட்டு இது ரெடியா அது ரெடியா, ஹி வாஸ் ஆல்வேஸ் பிஸி ஆல் த டைம். ஸோ நான் யோசிச்சுட்டு இருந்தேன், யார் இவர் இவ்வளோ இதுவாக இருக்கிறாரு அப்படின்னு. அப்புறமா லேட்டர் ஆன் ஐ ஆஸ்ட் பீப்புள் ஹூ இஸ் ஹி. தென் ஐ கேம் டு நோ ஹீஸ் அசோசியேட் டைரக்டர். பட் ஆக்சுவலி அவர் அசோசியேட் டைரக்டர் மாதிரியே இல்லை. He was like a family member. So if I'm hungry, எனக்கு பசிச்சாலும், like if anything, I have any problem, I go to Manoj Anna. So he's a very sweet person. And when I come to Rajesh sir, enna solradhunu theriyala, one of the most creative directors I can say. ரொம்ப கிரியேட்டிவ் சென்ஸ் ஜாஸ்தி. அண்ட் அந்த கொஞ்சம் கூட நான் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு திமிரு. ஐ திங்க் he had worked in Bollywood, if I'm not wrong. Sir, if I'm not wrong, he's worked in very big movies in Bollywood. So அந்த ஒரு கொஞ்சம் கூட அந்த திமிரு இருக்கும் பார்த்தியா, திமிரு, அந்த ஒரு கோவம், ஒரு ஆட்டிடியூட், ரஃபாக இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கூட இல்லை. ஓகே, நானே சஜஷன் சொன்னாலும் ஐம் லைக் யூனோ நியூ டு திஸ், பட் நானே சஜஷன் சொன்னாலுமே ஏற்றுக்கிற ஒரு பர்சன். ஸோ டிரெக்டர் சார் இஸ் அமேசிங், அமேசிங். ஆஸ் அ ஹியூமன், ஆஸ் அ டிரெக்டர், ஆன் தி ஹோல் ஹீ இஸ் அமேசிங். ராஜேஷ் சார், so happy to have worked with you. And வேற யார் I want to say about all my co-stars. There is this lady, beautiful lady, Devika. Okay, Devika, please show yourself. She is one person எல்லாருமே என்கரேஜ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. If I am low, அவங்க வந்து என்ன என்கரேஜ் பண்ண, எங்கே போனாலும் she is one person who keeps encouraging everyone. There is Roslyn who always keeps making herself better. She's always grooming herself, and she's like, okay, நேத்தோட நம்ம இன்னைக்கு கொஞ்சம் பெட்டரா பண்ணோம். So she's always correcting herself, improving herself. So I got to learn a lot. There's another lady director here, Manju. So yeah, so she's also so everyone, men's patina, and I don't know the names, I'm so sorry, but everyone on the whole, the team was so much fun. Manohar sir is missing here, so I'm like Manohar sir was a great support, and if I have missed someone, I'm really sorry. Also I want to mention my cameraman sir, Ganga sir. என்ன வந்துட்டு ஒவ்வொரு சீனுக்கு அப்புறம் அவர்கிட்ட போய் நின்னுடுவேன். மா நல்லா இருக்கு, டோன்ட் வரி, மா நல்லா இருக்கு, டோன்ட் வரி, இட்ஸ் குட், இட்ஸ் குட். ஸோ அந்த ஒரு விஷயம் தான் ஓகே, தட் மேட் மீ டூ பெட்டர் எவ்ரி டைம். அண்ட் ஹூ எல்ஸ் ஹேவ் ஐ மிஸ்ட்? நோபடி. அண்ட் டெஃபினெட்லி நான் வந்துட்டு மியூசிக்கை பற்றி கேட்டேன் டிரெக்டர் சார்ட்ட. அவர் சொன்னால் வரும்போது பாருமான்னு சொல்லி. ஸோ டுடே when I'm seeing it, trust me, music has given life to the series. More than anything, the music has given life to the series. And thank you everyone. Thank you Zee, thank you Kaushik sir, thank you everyone, press and all my friends who are present here. Thank you. First thing வந்து நான் சொல்லணும்னா கௌஷிக் சார் தான். அவர் ஆக்சுவலி எனக்கு 5ஆம் வேதம் மூலியமாக தான் எனக்கு பழக்கம்.
நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய நம்ம வேலை பார்த்துருப்போம். பட் அந்த வேலையில் வந்து யாராவது ஒருத்தர் கைப்பிடிச்சி தூக்கி விடணும்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருப்போம். அப்படிப்பட்டவர் தான் ஒரு வெரி குட் ஹார்ட்டட். அதாவது எனக்கு வார்த்தைகள் வரல அவரை பற்றி சொல்கிறதுக்கு. அவ்வளோ நல்ல ஒரு மனிதர் கௌஷிக் சார். அதாவது ஏதாவது ஸ்கிரிப்டில் வந்து இது மாதிரி ஏதாவது பிரச்சனை அந்த மாதிரி ஏதாவது தோணுச்சுன்னா அவர்கிட்ட தான் போய் கேட்பேன். கேட்கும்போது ஒன்றுமே இல்லை, சாதாரணமாக வந்து ரெடி பண்ணிட்டு போயிடுவார். இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஜஸ்ட்டு சும்மா வராது. அவர் இத்தனை வருஷமாக அவர் சினி ஃபீல்டில் சினிமாவுக்காக அவர் இருந்து எத்தனையோ மேடைகள், எத்தனையோ மேடை நாடகங்கள், அதுக்கப்புறம் நாடகம், சினிமா, டைரக்ஷன் எல்லாத்துலேயுமே அவர் இருந்துட்டு இருக்கார் இப்போவும். ஏன்னா அடுத்து ஒன்று பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிருக்காரு, சொல்ல மாட்டேன்றார். தெரியும் சார். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். இவர் ஆக்சுவலி எனக்கு ஒரு மென்டார். என்ன அதாவது எனக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 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 ஆசிரியராகவும் அவர் எனக்கு வந்து இருந்துட்டுருக்காரு. ரொம்ப தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் திங் வந்து இதே ஜி5ல இவருக்கு ஃபைசல் வந்து நாங்கள் ஷூட் பண்ணிட்டுருக்க எல்லா நாளும் வந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு எதுவாக இருந்தாலும் அவர் தான் வந்து கோஆர்டினேட் பண்ணிட்டுருப்பார். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல மனிதன். தேங்க்யூ ஃபைசல். வாங்க மேலே வாங்க, வாங்க மேலே வாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்வேதா மேம். அவங்க தான் வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணது, அப்புறம் பப்ளிசிட்டி நடந்துட்டு இருக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து அவங்க ஒரு பார்ட். அவங்க ப்ளீஸ் மேம் மேலே வாங்க. நெக்ஸ்ட்டு சிஜு சார் இங்கே இல்லை. பட் வந்து சிஜு சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான். ஏன்னா கௌஷிக் சார் சொன்ன உடனே அவருமே வந்து ஓகே சொல்கிறதுன்றது பெரிய விஷயமா இருந்தது, ஒரு டிஃபரெண்ட்ன்றதுக்கு. ரொம்ப தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் எங்கள் ப்ரொடியூசர் சார் வந்து என்னென்னா, நாங்கள் 5ஆம் வேதம் முடித்ததுக்கப்புறம் கௌஷிக் சார் வந்து ஒரு ப்ரொடியூசர் இருக்கார், நீங்கள் போய் கதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ நாங்கள் இந்த கதைக்கு முன்னாடி பல மாதமாக வந்து நானும் சிங்காரவேலன் சார் வந்து அடிக்கடி மீட் பண்ணி பேசிகிட்டே இருப்போம். அப்போது சிங்காரவேலன் சார் வந்து கௌஷிக் சார்கிட்ட சொல்லியிருக்காரு, ராஜேஷ்க்கு வந்து கண்டிப்பாக பண்ணி ஆகணும்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி சிங்காரவேல் சார் வந்து பயங்கர ஒரு நல்ல குட் பர்சன், ப்ரொடியூசரை தாண்டி நல்ல மனிதர் அவர். அப்போது திடீர்னு ஒரு நாள் எழுத்தூர் அரவிந்த் சார் ஒரு லைன் சொல்ல, கௌஷிக் சார் வந்து எனக்கு மத்தியானம் ஒரு 1:30 மணிக்கு கால் பண்ணி ராஜேஷ் இந்த மாதிரி ஒரு லைன் வந்து ஓகே ஆகிடுச்சு, நீங்கள் தான் டைரக்டர் ஓகேவான்னு கேட்டார். ஓகேவான்னு சொல்லி கேட்கலாமா நம்மக்கிட்ட? சார் என்ன சார் ஓகே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அடுத்தது வந்து இம்மிடியேட்டாக சொன்னார், நம்ம சிங்காரவேல் சார் தான் வந்து ப்ரொடியூசர், இம்மிடியேட்டாக பேசுங்க அப்படின்னார். ஸோ அது எல்லாமே வந்து ஒரே நாள்லேயே வந்து அரேஞ்ச் ஆச்சு, டக்குன்னு. ஸோ அது எல்லாத்துக்கும் காரணம் கௌஷிக் சாரும், அதுக்கப்புறம் அதை அக்செப்ட் பண்ண சிங்காரவேலும் சாரும் தான். ரொம்ப தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் சிங்கமொழி அண்ணன் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நான் கதை சொல்கிறதுக்காக போகிறோம். அப்போ வந்து எழுச்சூர் அரவிந்த் சார் வந்தார். போயிட்டு கதை சொல்லிவிட்டு அவர்கிட்ட பேசிவிட்டு, அண்ணே நீங்கள் தான் பண்ணணும் அதெல்லாம் பேசிட்டு வந்துட்டோம். முதல் நாள் ஷூட்டிங் வந்தார், எடுக்கிறதெல்லாம் பார்த்தாரு. சரி ஓகே தேடிடுவாங்க போலதுன்னு சொல்லிட்டு அமைதியாக தான் இருந்தார். அதுக்கப்புறம் வந்து போக வந்து அதாவது நான் சில பேர் வந்து என்கிட்ட வந்து சொன்னாங்க, சிங்கம்புலி சார் வந்து டாமினேட் பண்ணுவார் இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. நான் அவங்ககிட்ட சொன்னேன், அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது அவர். அப்புறம் இந்த மாதிரி சொல்கிற, அதாவது என்கிட்ட காதுக்கு வராத சில பேர் அவங்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன், அவர் வந்து அப்படிப்பட்ட ஒரு ஆள் கிடையாது. அவர் வந்து ரொம்ப அதாவது என்ன கண்டென்ட் எதுக்காக பண்ணிருக்காரோ அதுக்காகவே மெனக்கார ஒரு ஆள் அவர். அதே மாதிரி அந்த டீமும் சரி யாரையுமே வந்து புண்படுத்தாமல் அது ரொம்ப சூப்பராக பண்ணுற ஒரு ஆள். தேங்க்யூ சார். நீங்கள் உங்கள் கூட நான் ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் ஐரா அகர்வால், நான் வந்து ஷூட் பண்ணிகிட்ருப்பேன், வெளில ஷார்ட் வேறு ஏதாவது எடுத்துகிட்டு இருக்கும்போது ஐரா வருவாங்க வந்து, சார் எனக்கு இப்போ எதாவது ஷார்ட் இருக்கா சார்? இல்லைம்மா நீ பைத்தியம்மா, நீ உள்ளே சுற்றிட்டு இருக்க, இப்போ இங்கே ஷார்ட் இல்லைம்மான்னு. ஓகே சார் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருப்பான். நான் பாட்டு நான் ஷாக்காக நின்றுட்டு இருப்பேன். அப்போ அவங்க பாட்டுன்னு போயிட்டு உள்ளே போயிட்டு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஃபேமிலி வந்து நாங்கள் வெளில மழை வந்துருமா சொல்லி நானும் கங்கா வந்து போராட்டு ஒன்று பண்ணிட்டுருப்போம். அதில் வேறு ப்ரொடியூசர் வேறு, ஐயோ மழை வந்துடும் என்ன ஆயிடுச்சான்னு சொல்லி இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் ப்ரொடியூசரும். பட் நாங்கள் வெளில பாட்டுன்னு நிறைய எடுத்துகிட்டு இருக்கும்போது இவங்க நிறைய பின்னாடி எடுத்திருக்காங்க. அது எப்போ தெரியுதுன்னா எனக்கு அப்புறமா தான் தெரியுது, ரீல்ஸ் இவங்க பாட்டு தனி ஷூட் பண்ணிட்டு இருக்கிறது பின்னாடி. ஸோ ஒரு ஃப்ராடு ஃபேமிலியாக வந்து இந்த கதையில் பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க, சிறப்பாக பண்ணியிருக்காங்க.
ஓகே. அதுக்கப்புறம் பொன்மாறன் அவர் வந்து ஆக்சுவலி ஒரு டெட் பாடியாக நடிக்கிறது வந்து எவ்வளோ கஷ்டம்ன்றது ஒரு நடிகர்களுக்கு தெரியும், எல்லா நடிகர்களுக்கும் தெரியும். அந்த மாதிரி அவர் வந்து சார் இல்லைங்க ப்ளீஸ் ஒரு இந்த கதை ஃபுல்லாக வந்து காலையில் ஒருவர் வந்து அப்படியே எல்லாத்தையும் ரெடி ஆகிட்டு தலையில் ஒரு கட்டு போட்டுக்கிட்டு கையில் கட்டிக்கிட்டு அப்படியே வந்து உட்காந்துருவார். அவர் ஒரு கண்ணாடி வேறு கொடுத்துருவோம். அந்த கண்ணாடியை வந்து ஆன்டி ரிஃப்ளெக்ஷன், ஸோ எதுவும் தெரியாது, உள்ள ஸ்டிக்கர் வேறு ஒட்டியிருப்போம். அதனால் வெளில என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியாது. பாவம். தேங்க்யூ சார். அப்புறம் அவர் ஒரு நாள் கேட்டார், லாஸ்ட் நாள் ஷூட் முடிஞ்ச உடனே, சார் என்ன சார் என்ன கடைசி வரையும் பேசவே இல்லையா சார் அப்படின்னாரு. எனக்கு சார் கண்டிப்பாக அடுத்த கதையை பேசிக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் டார்லிங் விவேக் வந்து 5ஆம் வேதத்தில் நான் ஒர்க் பண்ணும்போது நான் ஒரு மிரண்ட ஒரு ஆக்டர், ஆக்சுவலி நல்ல பர்ஃபார்மர், அதாவது ஆக்டர்ன்றதை விட நல்ல பர்ஃபார்மர். ஸோ நான் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தவொடனே நான் ஃபோன் பண்ணேன், விவேக் டார்லிங் பண்ணலாம் அப்படின்னு. எந்த ஒரு இதுவுமே பேசல, எந்த ஒரு இந்த மாதிரி அவருக்கும் 2-3 ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. ஸோ அதை பற்றியெல்லாம் நமக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது. பட் அதை பற்றி எதுவுமே சொல்லாமல் நான் வரேன் டார்லிங் எப்போ அப்படின்னு தான் கேட்டாப்புல. ரொம்ப தேங்க்யூ விவேக். அப்புறம் சபிதா ராய் மேடம், அவங்க ஆக்சுவலி அவங்களுக்கு கம்மி போர்ஷன் தான், பட் நல்ல போர்ஷன், ரிஜிஸ்டர் ஆகிற மாதிரி ஒரு போர்ஷன். அவங்க கேட்ட உடனே அந்த டைம் வந்து ஆர்டிஸ்ட் இம்மிடியேட்டாக தேவைப்பட்டது. அப்போது டக்குன்னு வந்து அவங்களுக்கு சரி கேட்டு பார்க்கும்போது எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லாமல் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் கங்கா கேமராமேன். கங்காவும் நான் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணும்போது கங்காவும் அசோசியேட் கேமராமேன் ஒரு கன்னட படத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன் கங்கா கிட்ட, மச்சி நான் ஆக்ஷன் கட் சொல்லும்போது நீ கேமராமேன்டான்னு பண்ணிட்டேன். தேங்க்யூ. அப்புறம் ராஜேஷ் சார் அவர்களுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். எங்களை வந்து சிறப்பு மிக்க இங்கே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ சார். அப்புறம் முத்து கணேஷ் சார், அவங்கள இன்றைக்கி தான் நான் பார்க்குறேனே. ஆக்சுவலி எல்லாம் ஃபோன்லேயே தான் பேசிகிட்டு இருப்போம். இங்கேருந்து ரீல் போச்சுன்னா அவங்க மியூசிக் போட்டு அனுப்புவாங்க, சார் இது பண்ணிக்கலாம் சார், அது பண்ணிக்கலாம் சார். உடனே அதை எந்த ஒரு இதுவுமே மூஞ்சி சுழிக்கிறது அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லை. இமிடியேட்டா சார் இதை பண்ணிடுறேன், எனக்கு டைம் மட்டும் கொடுங்க. ஆனால் அந்த டைம் தான் இல்லை. ஆனால் அந்த டைம்லேயும் வந்து ரொம்ப சிறப்பாக, ரொம்ப அதாவது என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணமோ அதை விட ஒரு 5% எக்ஸ்ட்ரா 10% எக்ஸ்ட்ரா தான் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அப்புறம் எடிட்டர் வந்து இங்கே இல்லை, கேரளா ஷூட்காக போயிருக்காரு, வில் சி. ரொம்ப தேங்க்யூ வில் சி. தென் அதே மாதிரி ஹரிஹரன் சொல்லிட்டு சவுண்ட் டிசைனர். ஸோ ஹரிஹரனுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஹரிஹரனும் வர முடியல, ரொம்ப தேங்க்யூ. அதே மாதிரி மனோகர் சார் வந்து அவரும் வேற ஒரு பிஸியாக இருந்ததுனால வர முடியல. மனோகர் சார் மிகப்பெரிய பார்ட் பண்ணியிருக்காரு இங்கே இதில். ரொம்ப தேங்க்யூ சார் மனோகர் சார். அப்புறம் என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. அப்புறம் ஆல் கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ஒரு யங் டீம். செருப்புகள் ஜாக்கிரதை இந்த டைட்டிலே ஒரு கதை சொல்லுது. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆக்சுவலாக என்ன கதை இருக்கும், செருப்புகள் ஜாக்கிரதைன்னு ஒரு புது டேர்ம்ஸில் ஒரு டைட்டில் இருக்குது. இதுக்கு பின்னாடி என்ன கதை இருக்குன்னு ஒரு ஆர்வம் தூண்டுது. யார் டைட்டில் சொன்னாங்கன்னு தெரில, அரவிந்த் சாரா டைரக்டராக தெரில, இல்லை கௌஷிக் சார் சொன்னாரா தெரில, பட் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு பெரிய ஆர்வத்தை தூண்டுது இது. அப்புறம் வந்து சவுத் சீகட் இவர் கௌஷிக் சார் பேசும்போது சொன்னார், இந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு நிறைய பிளாட்ஃபார்மில் நிறைய பேட்டர்னில் வந்து இந்த மாதிரி கண்டென்ட்லாம் நாங்கள் ப்ரொவைட் பண்ணலான்னு இருக்கோம் ஜீல அப்படின்னு சொன்னார். அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஆக்சுவலாக ஒரு மூவியை வந்து ஒரு 6 எபிசோட்ஸாக வந்து இது பண்ணலாம், ஏரில் வியூ பண்ணலாம், அந்த மாதிரிலாம் சொன்னார். அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு, நிறைய ரைட்டர்ஸ்க்கு, நிறைய டைரக்டர்ஸ்க்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு அது கொடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அதுக்கு. சார் தேங்க்யூ ஸோ மச் சார். இன்னும் நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் அது வந்து ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணி கொடுக்கும். அப்புறம் இந்த சீரீஸோட ப்ரொடியூசர் என்னோட ஃப்ரெண்டு சிங்காரவேலன், என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, ரொம்ப விஷனரி, அதே சமயம் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப க்ரியேட்டிவான ஒரு ப்ரொடியூசர். நானும் அவரு சேர்ந்து ஒர்க் பண்ணதில்லை, பட் நாங்கள் நிறைய பேசியிருக்கோம். எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. ஸோ அவர் வந்து அவ்வளோ பேஷனேட்டாக இந்த கண்டென்ட்டை வந்து அப்ரோச் பண்ணுற ஒரு ஆள். ஸோ கண்டிப்பாக அவரோட அந்த பேஷனேட் அப்ரோச் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதேமாரி இது ஒரு டீம் இருக்குது, இதில் எல்லாருமே ரொம்ப நல்லா வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப பாசிட்டிவாக பேசினாங்க எல்லாருமே. அதுமாதிரி 5ஆம் வேதம்ல விவேக் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க பிரதர். ஐ ரியலி லைக் யுவர் ஒர்க். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு என்ன சொல்கிறது, சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஹியூமர் பார்ட் அழகாக நீங்கள் பேலன்ஸ் பண்ணியிருந்தீங்க, அதில் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி அண்ணன் சிங்கம்புலி அண்ணன்
ஆனால் நான் வந்து சொன்ன மாதிரி கடவுள் இருக்கும் குமாரன் ஒரு படம் ஒர்க் பண்ணேன். ஒரு 20-25 நாள் சேர்ந்து ஒர்க் பண்ணோம். ரொம்ப ஜாலியாக எல்லாம் ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் ஃபோனில் பேசுவோம் அடிக்கடி. இப்போ தான் பார்த்தேன் இந்த மகாராஜா படத்துக்கு அப்புறம் இன்னி தான் பார்த்தேன். நான் பார்க்கும்போது ஒரு பயம் இருந்துச்சு எனக்கு. அண்ணன் பக்கத்தில் வந்து உட்காரும்போது ஒரு பயம் இருந்துச்சு. உண்மையிலே ஒரு மாதிரி பக்குன்னு இருந்துச்சு. வந்து கை கொடுத்து பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு நம்ம அண்ணன் தான் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு இது வந்துச்சு. இப்படி ஒரு இம்பேக்டை வந்து ஒரு படம் ஏற்படுத்திச்சு, ஒரு கேரக்டர் ஏற்படுத்திச்சு, ஒரு ஆக்டர் ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அது எல்லா ஆக்டர்ஸுக்கும் வந்து அமையாது. அப்படி ஒரு கேரக்டர் அமைஞ்சிருக்கு அண்ணனுக்கு. ஆனால் அது அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாரு. அவரோட லைஃப் டைமில் ஒரு பெரிய படமாக அது இருந்திருக்கு. அது அவ்வளோ அழகாக வந்து அவர் பெருந்தன்மையாக அதெல்லாம் இல்லை, டைரக்டர் தான் சொல்லுவார். ஆனால் அது எனக்கு தெரியும் அது பின்னாடி எவ்வளோ பெரிய ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த டீம் எல்லாருக்கும், இதில் நடித்த காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்கும் என்னோட பெஸ்ட் விஷஸ் நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அக்டோபர் 25 நம்ம 5ஆம் வேதம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ நான் செருப்புகள் ஜாக்கிரதையை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி 5ஆம் வேதம் Z5 பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டு. அது அந்த டீமோட சேர்ந்து எங்களுக்கு வந்து உறுதுணையாக இருந்த உங்கள் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அவ்வளோ சப்போர்ட் கொடுத்தீங்க 5ஆம் வேதம்க்கு. எனவே இப்போ வந்து செருப்புகள் ஜாக்கிரதை இது வந்து ஒரு புது முயற்சி. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5ஆம் வேதம் மாதிரியோ இல்லை மற்ற வெப் சீரிஸ் மாதிரியோ எழுதுறதுக்கு வந்து கொஞ்சம் நிறைய டைம் எடுக்கும். இந்த வெப் சீரிஸ்க்கும் எழுதுறதுக்கு நிறைய டைம் எடுத்தது. இது ஒரு புது கைண்ட் ஆஃப் ஒரு ஃபார்மேட் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் படத்தை வந்து ஒரு சீரீஸ் ஃபார்மேட்டில் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபார்மேட் தான். அது ஒரு 6 எபிசோடாக இருக்கலாம், இல்லை ஒரு 7 எபிசோடாக இருக்கலாம். அது இந்த செருப்புகள் ஜாக்கிரதை அப்படின்ற இந்த வெப் சீரீஸ்லேருந்து அந்த பயணம் வந்து ஆரம்பிக்குது நம்மளுக்கு. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ரீஜனல் பேக்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ 99க்கு வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய கான்டென்ட் ஓரியன்டட் மூவி ஸ்டைல் வெப் ஒரிஜினல்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபார்மேட்லேயும் இறங்குறோம். ஸோ நிறைய ஃபார்மேட்ஸாக இப்போ வந்து வெப் சீரிஸ் உங்களுக்கு Z5லேருந்து வரப்போகுது. அதில் இதுவும் ஒரு ஃபார்மேட்டு. ஸோ உங்களுக்கு ஒரு 45 நாள் இல்லை ஒரு 60 நாளைக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு முயற்சிகள் வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் அது இந்த ஆர்கனைசேஷனோட ஒரு விஷனாக இருக்குது. செருப்புகள் ஜாக்கிரதை அப்படிப்பட்ட ஒரு முதல் ப்ராஜெக்ட் இது. ஒரு ரொம்ப ஆக்சுவலாக லைனாக பார்த்தீங்கன்னா சிம்பிள் லைன் தான். அதை எப்படி காம்ப்ளெக்ஸாக பண்ணி நம்ம அதுலேருந்து ஹியூமர் கொண்டு வரலாம். ஹியூமர்ன்றது ரொம்ப கஷ்டம், எல்லாருக்குமே தெரியும். சில சமயம் அது கரெக்டாக லேண்ட் ஆகும், சில சமயம் கரெக்டாக லேண்ட் ஆகாது. ஆனால் அதை மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ அதை வந்து ஒரு ஃபாஸ்ட் பேஸ்டாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு வரணும் அப்படின்னு தான் இந்த 6 எபிசோட் Z5 வந்து பிளான் பண்ணி அதுக்கு வந்து மிஸ்டர் அரவிந்தன் வந்து எங்களுக்கு கதையை கொடுத்து அங்கேருந்து ஆரம்பித்த பயணம் தான் ராஜேஷ் சுசேராஜ். அவர் 5ஆம் வேதம்லேருந்தே இந்த பயணத்தில் எங்களோட இருக்கார். ஸோ ராஜேஷ் சுசேராஜுக்கு வந்து ஃபஸ்ட்டு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அரவிந்தன் சாருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இது மழை காலத்தில் தைரியமாக எடுத்து தயாரித்து இன்னைக்கு இதை வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்து நிறுத்தின எங்கள் சிங்காரவேலன் சாருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அண்ணா இந்த மாதிரி ஒரு கதை டக்குன்னு ஆரம்பித்து டக்குன்னு முடிக்கணும், நீங்கள் தானே அப்படின்னு சொல்லும் போது ஓகே அப்படின்னு சொன்னேன் எங்கள் சிங்கம்புலி அண்ணனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். 5ஆம் வேதத்தில் பார்த்தீங்கன்னா மித்ரனா வந்து பல ரூபத்தில் வந்து எல்லாரையும் மிரட்டி அசத்தி சிரிக்க வச்ச விவேக் ராஜ்கோபால் ஒரு நடிப்பு பேய்ங்க. அந்த ஆள் நிஜமாவே யங்ஸ்டர்ஸில் வந்து என்ன மாதிரி யங்ஸ்டர்ஸில் நான் சொல்கிறேன். ஸோ நடிப்பு பேய் அப்படின்னு நான் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஒரு ஆக்டர் அப்படின்னா விவேக் ராஜ்கோபால் நான் சொல்லுவேன். ஏன்னா ஹீ கேன் ஹோல்ட் சீன்ஸ், அப்படியே டைவர்ஷனும் இல்லாமல் அவர் மேலே அட்டென்ஷன் கொண்டு வந்துடுவார். அமேசிங். நீங்கள் பெரிய லெவலில் ஹைட்ஸ் ரீச் பண்ணணும் அப்படின்றது தான் எங்களோட பிரார்த்தனை. ஸோ விவேக் ராஜகோபால் தேங்க்யூ ஸோ மச். ஐராவை பற்றி சொல்லணும்னா அவங்களோட மொழி வேறு, ஆனால் தமிழை வந்து சும்மா அப்படி பிரமாதமாக கரைச்சி குடிச்சு டப்பிங்கும் அவங்களே பண்ணியிருக்காங்க. அதுக்கு நம்ம எல்லாருமே ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். ஏன்னா நம்ம தமிழ் லாங்குவேஜ் மதர் டங்காக இருக்கிறவங்களே பாதி பேர் டப்பிங் பண்ண மாட்டேன்றாங்க. ஆனால் அவங்களோட லாங்குவேஜ் வேறு, அவங்க இன்னைக்கு முயற்சி எடுத்து டப் பண்ணியிருக்காங்க அப்படின்றதே ஒரு பெரிய விஷயம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்களோட எடிட்டர், எங்களோட சவுண்ட் டிசைனர் ஹரி,
அஃப்கோர்ஸ் எங்களோட மியூசிக் டைரக்டர்ஸ் பிரதர்ஸ் முத்து கணேஷ், அவங்கள பற்றி எல்லாருக்குமே தெரியும். எல் வைத்தியநாதன் சாரோட பசங்க அண்ட் அமேசிங் டேலண்ட். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து அவங்க ஒரு பெரிய ஒரு பேக் போனாக இருக்காங்க. அவங்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். கங்கா எங்களோட டிஓபி. இதில் இருக்கிற சேலஞ்சே பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டிஸ்ட்டு, லொக்கேஷன்ஸ் கம்மி. ஆனால் அந்த லொக்கேஷன்ஸ் கம்மின்றது தெரியாத அளவுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் அவர் எஃபர்ட்ஸ் போட்டிருக்காரு அப்படின்றது வந்து எங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ தேங்க்யூ கங்கா சார். மற்றபடி நிறைய ஆர்டிஸ்ட் இதில் நடிச்சிருக்காங்க. சவால்ராம், மரியா, ஹுசைன் எல்லாருக்குமே தெரியும். ஹுசைன் இஸ் அன் அமேசிங் ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட் ப்ளஸ் ஜேர்னலிஸ்ட் ப்ளஸ் ஆக்டர், சீரியல்ஸ், சினிமா எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி மாப்பிள்ளை கணேஷ் சார் எல்லாமே நான் ஒவ்வொருத்தராக நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னா ரொம்ப போர் அடிக்கும். அதனால தான் நான் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க. இதில் நடித்த அனைத்து கதாபாத்திரங்களும், முக்கியமாக வந்து கவுன்சிலர், அது ஏகாம்பரமாக நடித்தவர் வந்து ரொம்ப சிரமப்பட்டு நடித்தார். அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நான் இதில் கிண்டலாகவே சொல்லலை. இன்ஃபேக்ட் அவருக்கு வந்து நடிக்கும் போது உடம்பு சரியில்லாமல் போய் குளிர் ஜுரம் வந்து இருந்தாலும் ஷாட்டுக்கு எவ்வளோ கோஆப்ரேட் பண்ணார்ன்றது எங்களுக்கு தெரியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். அண்ட் இண்டிவிஜுவலாக யார் தெரியாது நான் விட்டுருந்தேன்னா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. இந்த மாதிரி பல ப்ராஜெக்ட்ஸ், டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ். காமெடின்றது ஒரு டஃப்பான ஒரு ஜானர், இதை அட்டம் பண்ணுவோமே அப்படின்றது தான் ஒரு எண்ணம். வேறு ஜானர்ஸில் Z5லேருந்து இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான சப்ஜெக்ட்ஸ் வரப்போகுது. இந்த வருஷம் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களோட சப்போர்ட் எப்போவுமே எனக்கு தேவை. மறுபடியும் சொல்கிறேன், எங்களோட பேக் எல்லாமே 99 ருபீஸாக மாறி இருக்குது. கூடி சீக்கிரம் டிஃப்ரெண்ட் பேக்ஸ் வரப்போகுது. ஸோ Z5ல நான் ஸ்டாப் என்டர்டெயின்மெண்ட் அட் திஸ் கைண்ட் ஆஃப் ரேட் உங்களுக்கு வந்து எங்கேயுமே கிடைக்காது. Z5ல மட்டும்தான் கிடைக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் வாட்ச். அண்ட் செருப்புகள் ஜாக்கிரதைக்கு உங்களோட சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். செருப்புகள் ஜாக்கிரதை வந்து எங்களோட 2வது OTT தயாரிப்பு. இதுக்கு முன்னாடி மதில்னு ஒரு OTT தயாரிப்பு Z5ல தயாரிச்சிருக்கோம். அதாவது வந்து இந்த வாய்ப்பை எங்களுக்கு அளித்த Z5 நிறுவனத்தின் திரு கௌஷிக் சார் அவர்களுக்கும் சிஜு பிரபாகரன் சார் அவர்களுக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் வந்து இங்கே அழைப்பை ஏற்று சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் இயக்குனர் திரு ராஜேஷ் சார் அவர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த கதை வந்து முதல்ல டிஸ்கஸ் பண்ணி ஓகே ஆன போது எங்களுக்கு முதல்ல தோணுன யார் இதை நடிக்கிறது அப்படின்னும் போது எங்களுக்கு வந்து ஒரே சாய்ஸ் வந்து சிங்கம்புலி அண்ணன் தான். அவர்கிட்ட இந்த கதையை சொன்னோன்னே அவர் பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவர் உடனே ஒத்துக்கிட்டாரு. அண்ணன் வந்து நடித்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணே. தேங்க்யூ சார். அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் மை டைரக்டர் ராஜேஷ். அவர் வந்து பெரிய உழைப்பு போட்டிருக்காரு, கடினமான உழைப்பாளி அவர். இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப குறுகிய காலகட்டத்தில் நாங்கள் வந்து தயாரிச்சிருக்கோம். தேங்க்யூ ராஜேஷ். அண்ட் வுட் லைக் டு தேங்க் மை டிஓபி கங்காதரன். அவரும் வந்து என்ன சொல்கிறது, ராஜேஷ்க்கு ஈக்குவலான ஒரு வேலையை பார்த்துருக்காரு. விஷுவல்ஸ்லாம் எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு. தேங்க்யூ கங்கா. அப்புறம் எங்களோட ரைட்டர் எழுச்சூர் அரவிந்தன் சார், நல்ல அருமையான கதையை எங்களுக்கு கொடுத்ததுக்கு நன்றி சார். அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் விவேக் ராஜகோபால், ஐரா, and the entire artist of செருப்புகள் ஜாக்கிரதை ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்னோட மியூசிக் டைரக்டர் எல்வி கணேஷ், எங்களோட 2வது படம் முதல் படம். அதுக்கு அடுத்தது வந்து இப்போ வந்து செருப்புகள் ஜாக்கிரதை. இந்த ஹியூமர் கண்டென்ட்டை ஒரு லெவல் எலிவேட் பண்ணி கொடுத்ததுக்கு அவங்களும் ஒரு முக்கிய காரணம். தேங்க்யூ எல்வி அண்ட் முத்து அண்ட் கணேஷ். தேங்க்யூ. அதுக்கப்புறம் வந்து யாரும் மறந்துட்டேன்னா என்னோட எடிட்டர்ஸ், என்னோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் முருகன் துரைசாமி, இவங்க எல்லாரோட ஒத்துழைப்பில் தான் இது வந்து இவ்வளோ சீக்கிரமாக எங்களால் தயாரிக்கப்பட்டுச்சு. திருப்பி உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது என்னென்னா, எங்களுக்கு முதல்ல எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி திருப்பி இந்த ப்ராஜெக்டும் நல்ல முறையில் சப்போர்ட் பண்ணி தரணும். நன்றி, வணக்கம். எனக்கு இந்த ப்ராஜெக்ட் எனக்கு கொடுத்ததுக்கு Z5யோட ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் என்ன இருக்குது. ராஜேஷ் வந்து எனக்கு வந்து ஆல்ரெடி ரொம்ப நாள் பழக்கம். ஃபோன் பண்ணி மச்சி இந்த ப்ராஜெக்ட் நம்ம தான் பண்ணுறோம், கண்டிப்பாக நல்லா பண்ணுவோம், சீக்கிரம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஒரு டேரக்டர்ன்ற ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். எனக்கு பெரிய சப்போர்ட் ராஜேஷ் தான். ராஜேஷ் வந்து இதை சொன்ன உடனே இதை ஒத்துக்கிட்டு கௌஷிக் சார், சிங்கவரன் சார் எல்லோரும் அக்செப்ட் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பி. தேங்க்ஸ் சார் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. அப்புறம் சிங்கப்பூரில் என்ன வழக்கம் போல் எனக்கு ரொம்ப நாள் பழக்கம் அண்ணன் கூட. பட் அண்ணனோட ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் நான் பண்ணுறேன். அண்ணன் வந்து நாங்கள் எது பண்ணாலுமே அப்படி இப்படின்னு சொல்லி எதுவுமே மூஞ்சை காட்டாமல் கடைசி வரையும் எங்களுக்கு ரொம்ப கோஆப்ரேட்டிவாக டைம் என்னன்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணி ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா.
நம்ம ஹீரோயின் அவங்க வழக்கம் போல் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ஆல்வேஸ் சூப்பர் தான். ஸோ ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. எல்வி முத்து கணேஷ். இந்த வெப் சீரிஸ் வந்து ZEE5 ஒரிஜினல்ஸ் வந்து எங்களுக்கு செகண்ட் ப்ராஜெக்டாக நாங்கள் ஜாயின் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ZEE5 ஒரிஜினல் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் நெக்ஸ்ட் வந்து எங்களோட ப்ரொடியூசர் சிங்காரவேலன் சார், தேங்க்யூ ஃபார் திஸ் செகண்ட் ப்ராஜெக்ட் ஆஃப்டர் மதில் எங்களால் கலந்துக்க முடியல, இந்த ப்ராஜெக்டில் நாங்கள் கலந்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் டைரக்டர் சார் ராஜேஷ் சாரோட ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ஆசை. ஆனால் எனக்கு கிடச்சிருக்க அடுத்த ஜென்ரேஷன் ராஜேஷ் சார்ன்னு நினைக்கிறேன். காமெடியாக வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணி அமைஞ்சிருக்கு. அண்ட் தென் சிங்கம்புலி அண்ணன், ஆனால் ஃப்ரேமில் பார்த்தாலே வந்து மியூசிக் தங்க வருதுண்ணே, உங்கள் ஆக்டிங்க்கு காமெடி மியூசிக் சூப்பராக வருதுண்ணே. தேங்க்யூண்ணே, பயங்கரமாக பண்ணியிருந்தீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விவேக் ப்ரோ, சும்மா வந்து கௌஷிக் சார் சொன்ன மாதிரி ஃப்ரேமில் வந்து அவரை பார்க்க ஆரம்பித்தா அவரை மட்டுமே பார்த்துட்டே இருக்க மாதிரியே இருக்கும். அண்டு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து சிங்கம்புலியான எப்படி ஒரு சைடில் ட்ராவல் பண்ணுறாரோ, இன்னொரு பக்கம் அவரும் வந்து இந்த ஸ்டோரியை வந்து எலிவேட் பண்ணி தூக்கிட்டு போயிருக்காரு. கிரேட் பெர்ஃபார்மன்ஸ் பிரதர். அண்ட் ஐரா வந்து அவங்க ஸ்பெஷலாக ஒரு சின்ன கேரக்டர் பண்ணாலுமே ஃபுல்லாக அந்த காமெடி வந்து அந்த கேரக்டர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் அந்த டைமிங்கில் நீங்கள் பண்ணது வந்து ரியலி கிரேட் ஜாப். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் சாவில் இருக்க அந்த மொத்த குடும்பமும் அவங்க இல்லைன்னா இந்த படம் அடுத்த எலிவேஷனுக்கே போயிருக்காது. அண்ட் போலீஸ் அவங்களோட கேரக்டரும் சரி, இவங்க எல்லாரோட ஆக்டிங் வந்து நம்மளுக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரு நம்ம என்ன வாசித்தாலுமே எலிவேட் பண்ணுறதுக்கு அவங்களும் ஒரு சப்போர்ட்டு. இது எல்லாம் தாண்டி நிறுத்தினது தான் எங்கள் அண்ணன் அரவிந்த் அண்ணன். உங்கள் வார்த்தைகள் வந்து அந்த குட்டி குட்டி பொடி காமெடி வந்து டைமிங்கில் இன்னைக்கு கரண்ட்டாக வந்து நிறைய பேர் எழுதுறது இல்லை. ஆனால் ஒரு 30 செகண்ட்ஸ்குள்ளே ஒரு 4 பொடி காமெடி போடுறது வந்து ஈஸியான ஒரு விஷயம் இல்லை. அது நீங்கள் எப்பயும் போல் எல்லாத்துலேயுமே பக்காவாக பண்ணிகிட்ருக்கீங்கன்னு அது வந்து பயங்கரமாக ஆர்டிஸ்ட் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணி எலிவேட் பண்ணிட்டாங்க. பேப்பரில் இருக்க ஒர்க்கை வந்து கேப்சர் பண்ணது கேமராமேன் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கர ஃபஸ்ட்டு ஒர்க் மாதிரியே இல்லை பிரதர், இது பயங்கரமாக இருக்குது. அண்ட் எடிட்டரோட கட்டு வந்து பயங்கரமாக நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டும் இந்த படத்துக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு ராஜேஷ் சார், உங்களோட இந்த ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் சேர்ந்துருக்கோம். ஸோ நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் எல்லாருமே இது ரிலீஸ் ஆகிருக்கு. அண்ட் இதுக்கு எல்லாத்துக்கும் இன்னொரு சப்போர்ட் வந்து எங்களோட மிக்சிங் இன்ஜினியர் டோனி ப்ரோ பயங்கரமாக மிக்ஸ் பண்ணி எலிவேட் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். ஏன்னா அதுதான் ஃபைனல் ப்ராடக்ட்டு, ஆடியன்ஸ் கிட்ட ரீச் ஆகிற ப்ராடக்ட்டு. நாங்கள் எல்லாருமே கருவியாக சேர்ந்து டப்பிங்கு, எஸ்எஃப்எக்ஸு, மியூசிக்கு எல்லாம் வந்தாலுமே அதை எங்கே மியூசிக் ஏற்றணும், எங்கே டைலாக்ஸ் வைக்கணும் எல்லாம் மிக்சிங் பண்ணி பயங்கரமாக பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஒன்ஸ் அகேன் ஐ வாண்ட் டு தேங்க் ZEE5 ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் கௌஷிக் சார், thank you so much for this opportunity. And Singarvelan sir for this opportunity. Thank you.